சரி நந்தினி கூட்டு போறேன் வா. ஒன்னா கேளு, எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க, எழுப்பிட்டு இருக்கத வா. பரவாயில்ல, நானே தூங்கல, எல்லாரும் தூங்குறதா? இப்போ எல்லாத்தையும் எழுப்பி விட்ருவேன். ஒன்னா கேட்கவே மாட்டாப்பா. இப்ப எல்லாரும் வந்து திட்டுவாங்க, வாங்கிக்கிறல. ஏண்ணா இங்கே வாங்க. பாலண்ணா, மனோண்ணா, சாமியாக்கா, பவி, பிரியா இங்கே வாடி. ஏன் நந்தினி இப்படி கூட்டிட்டு இருக்க? எதுவும் பேசாதீங்க, அமைதியாக நின்றுருக்க சொல்லியாச்சு. பேசக்கூடாதா? சரி பேசல விடு. எத்த எங்கே இருக்கீங்க? இங்கே வாங்க. என்னாச்சுடி? ஏன் கூப்பிட்ட எல்லாத்தையும்? என்னாச்சு நீ உனக்கு? மச்சான் என்னாச்சு? டேய் என்னடாச்சு? நந்தினி ஏன் இப்படி கூப்பிட்டது எல்லாத்தையும்? அக்கலைங்க. ஏக்கா வாரண்டி கத்தாத. என்ன எதுக்குடி இப்போ எல்லாத்தையும் கூட்டிட்டு இருக்க? என்னாச்சு? நந்தினி என்னாச்சுமா? ஏன் எல்லாத்தையும் கூப்பிட்ட? என்னாச்சு? எதுக்குடி இப்போ எல்லாரும் தூங்குறவங்கள கட்டி கூப்பிட்டு இருக்க? என்ன விஷயம் சொல்லு. என்னடா தம்பி, ஏன் கூப்பிட்டு இருக்க? நீ அமைதியா இருக்க. நான் பேசாதன்னு சொல்லிட்டாப்பா. நான் என்ன பேச அவட்டையும் கேளுங்க. பேசக்கூடாதுன்னு சொன்னானா? எதுக்கு அப்படி சொன்னா? என்னடி ஆச்சு உனக்கு? சாமியாக்கா, பவி, உங்ககிட்ட தான் முதல்ல கேட்கணும். நீங்கள் ரெண்டே கல்யாணம் முடிச்சு வந்தீங்களா? எத்தனை நாளைக்கு இருந்தீங்க? அண்ணன் ஊருக்கு போகும்போது நீங்களும் சேர்ந்து தானே பண்ணீங்க? உங்களை எங்கள் அண்ணன் 2 பேரும் கூட்டிகிட்டு தானே போனாங்க. இதுக்கு தான் இப்போ எழுப்பிட்டு இருக்கீங்க எல்லாத்தையும். அதானக்கா, இது கேட்குற நேரம் மாதிரி இது. சொல்லி தொலை எரும மாடு. நீ அடித்து போடுவேன். என்ன பேசிட்டு இருக்கேன்? சரி சொல்லு பவி, போனீங்களா இல்லையா? எங்கள் அண்ணன் கூட்டு போனானா இல்லையா? கூட்டிட்டு போனாங்களாடி? அங்க போயிட்டு தானே இப்போ வந்திருக்கோம். இப்போ உன கல்யாணத்துக்காக தான் வந்திருக்கோம். வேற என்ன? என் கல்யாணத்துக்கு வந்தீங்களா? அப்போ மறுபடியும் போகும்போது அண்ணன் கூட நீங்கள் போவீங்களா? போவண்டி. இப்போ அதுக்கு என்ன? அதுக்கு என்னடி பிரச்சனை சொல்லு. அவனுங்க பொண்டாட்டி அவனுங்க கூட்டு போறானு. இப்போ உனக்கு என்ன ஆராய்ச்சி? அதை சொல்லு. இப்போ இந்த கொஸ்டின் ஓட்ட தான் கேட்கணும். இப்போ எதுக்கு அவங்ககிட்ட கேட்டேன்னா கன்ஃபார்ம் பண்ண தான் கேட்டேன். இப்போ நீ சொல்லு, எங்கள் அண்ணன் 2 பேரும் கூட்டு போனாங்களா? இப்போ உன் தம்பி என்ன கூட்டு போகணுங்களா? கூட்டிகிட்டு போக மாட்டேக்குமாமா? லூசாடி உனக்கு இதை கேட்குறது நேரம் மாடி. மரியாதை இப்போ பதில் சொல்லிட்டு போயிருங்க. இல்லை யாரையும் தூங்க போக விட மாட்டேன். பிரிய எருமாடு, நீ சௌமியா கடை சொன்னலாம் 2 வருஷம் இருந்தால் தான் நான் அனுப்பிவிடுவேன் அண்ணன் கூடன்னு. அதைத்தான் மாமா சொல்லிக்கிட்டு இருக்கு. நீ சொன்னால் தான் கூட்டிகிட்டு போமா. அப்போது எவ்வளோ கொழுப்பு இருக்கு உனக்கு? நீ எதுக்கு அப்படி சொன்ன? அப்படியே கதை. சரிதான், அப்போ உன விட மாட்டேப்பா. அப்போ 2 வருஷம் இங்கே இரு. நானும் காலேஜ் போகணும்ல, நீனும் வாயம் கூட. கொன்றுவேன் கொன்று. மரியாதை இப்படி மாமாட்ட சொல்லிடு, இல்லை அடிச்சே போடுவேன் வந்து. என்னடா இது? என்ன எதுவும் பேசக்கூடாதுன்ட்டா. நீங்க கேளுங்க அவட்ட. உன் தங்கச்சி தானே கேளு. என்னம்மா இது? ஏன் இப்படி? ஏன் நீங்கள் 2 இருங்க கொஞ்சம். இவங்க 3 எடுத்துகிட்டு பதில் கேட்டு வரேன். இவங்க 3 என்ன சொல்லுதாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட வரேன். சொல்லு பிரியா, மாமாட்ட சொல்லு. மரியாதை என்னை கூட்டிகிட்டு போய் சொல்லு. இல்லைன்னு வச்சுக்கோ, நீ அடி வாங்கிறாத. நான் பாருண்ணா, என்ன அடிப்பாங்க? அண்ணன் நிற்கீங்க, யாராச்சும் கேட்கீங்களா? பிரியா கொஞ்சம் அமைதியா இரு பிரியா. இரு பிரியா, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? ஏன் தங்கச்சி அடிப்பாங்க? வெளுத்து கூட பார்த்துக்கா. நீங்கள் பேசாதீங்க, நான் கேட்பேன். நீ சொன்னாதான் இப்போ இடத்த விட்டு நவட முடியும். அக்கா நீ மரியாதையை சொல்லு, உன் தம்பியை கூட்டு போய் சொல்லு. இல்லைன்னு வச்சுக்கோ, அப்புறம் ஒன்று நான் மச்சாட்ட சொல்லி கொடுப்பேன். மச்சான் சொல்லி கொடுப்பேன். மச்சாட்ட என்ன சொல்லுவேன்? மச்சாட்ட என்ன தான் சொல்லுவேன்? மாமா என்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லுது மச்சான். அக்கா இவளை இங்கேயே விட்டுட்டு போடான்னு சொல்லுதா? அப்படி சொல்லி கொடுத்துருவேன். மைண்டு நல்லா வேலை செய்து போல. என்னடா இது? அதில் சொல்லு எனக்கான. நீ தானே சொல்லணும், கூட்டிட்டு போறேன்னு சொல்றேன். அப்புறம் ஏக்கு எங்களை போட்டு இந்த பாடுபடுத்துறா? நான் எல்லாரும் சரின்னு சொன்னா கூட்டு போறேன்னு சொன்னப்பா. கூட்டு போறேன்னு சொல்லியாச்சு. கேட்க மாட்டேக்கா, நான் என்ன செய்ய? சொல்லித்தான் நம்மள, அப்புறம் என்ன? ஆமாம் காலைல வரைக்கும் கூட்டு போகிறேன்னு சொல்லிச்சு. இப்போ என்ன தம்பி சொல்லிச்சு? இந்த பிரியா எருவு மாடு சௌமியா கிட்ட பேசிச்சுலாம் 2 வருஷம் கழிச்சு கூட்டு போவாங்கன்னு. அதே மாதிரி மாமா பிரியா சொன்னா தான் என்னை கூட்டு போமா. அப்போ எவ்வளோ கொழுப்பு இருக்கு இவளுக்கு? ஏத்த நீங்கள் சொல்லுங்கள். இப்போ உங்கள் பிள்ளை என்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லாமல் இருக்கட்டும், அப்புறம் உங்கள் 3 எடுத்து பார்த்துக்கிறேன். நீ செட் ஆகவே மாட்டடி. என் பிள்ளை பாவம். உன்னை கூட்டிட்டு போனாலும் என் பிள்ளை பாவம் போலடி. ஓ அப்போ நீங்கள் தான் சொல்லி வச்சுருக்கீங்க கூட்டிகிட்டு போகக்கூடாதுன்னு. இப்போ தான் தெரியுது எனக்கு. இப்போ மரியாதையை சொல்லிடுங்க நீங்கள் கூட்டிகிட்டு போய் சொல்லி. இல்லை சொல்ல மாட்டேடி. என்னடி போடுவேன்? தம்பி நீ இவ்வளோ விட்டுட்டு போயா? இவன் இங்கே கிடக்கட்டும். ஆமாண்ணா, இவ்வளோலாம் கூட்டிகிட்டு போகக்கூடாது. இங்கே வீடு இருக்கட்டும். சரிம்மா, நீங்கள் சொல்லிட்டீங்களாம்மா? பிரியா நீன்னு சொல்லிட்டல, இருக்கட்டும். என்ன நான் போகிறப்பா. சரி, ப்ராப்ளம் முடிஞ்சிட்டா? நான் தூங்க போகிறப்பா. எங்கே போறீங்க? தூங்க போகிறீங்களா? நின்றுங்க. அதான் ஆன்சர் கிடச்சிட்டல, அப்புறம் என்ன? தூங்க போகிறேன். தூங்க விடாம நீ எழுப்பி வச்சுக்கிட்டு என்ன பாடுபடுத்துற? நான் தூங்க போகிறேன், போ. அப்படியா? தூங்க போகிறீங்களா? போங்க, போயிருங்க. இங்கே நின்னீங்க பார்த்துக்கோங்க. சரி நான் நிற்கப்பா, சொல்லு. நிற்க வேண்டாம், ரூமுக்கு போங்க. போங்க மாமா போங்க. ஏன்னா நான் உங்கள் 2 திட்டி போகணுன்னு சொல்ல போகிறேன். உங்கள் தங்கச்சி தானே நான் சொன்ன செய்வீங்கலாம். சரிம்மா சொல்லி செய்கிறோம். சொன்னதுக்கப்புறம் செய்ய மாட்டேன்னு 2 பேரும் சொன்னீங்க பார்த்துக்கோங்க. அப்புறம் உங்ககிட்ட எப்போதும் பேச மாட்டேன் பார்த்துக்கோங்க. மனோ என்னடா இவ இப்படி சொல்லுதான்? என்ன 3 பேரும் படிச்சு சொல்லிட்டாங்க. அக்கா சொல்லிட்டா, பிரியா சொல்லிட்டா, அத்தை சொல்லிச்சு. 3 பேரும் படிச்சு சொல்லிட்டாங்களா? மாமா என்ன கூட்டிகிட்டு போக வேண்டான்னு? நான் என்னமோ கூப்பிட்டு போனேன் வரமாட்டேன். சரியா?
அதே மாதிரி நீங்கள் 2 பேரும் பவியும் கூட்டு போகக்கூடாது, சாமி அக்காவும் கூட்டு போகக்கூடாது. இங்கே தான் இருக்கணும். நான் எப்பவும் போக சொல்லுதோன்னு அப்போ தான் கூட்டிகிட்டு போகணும். ஏன் நாங்க ரெண்டு கூட ஒண்ணுமே சொல்லலையே. மச்சான் கூட்டி போவேன்னு சொல்லவே இல்ல. நாங்களும் கூட்டிட்டு போறோம்னு நினைச்சிட்டு இருக்கோம். நீ என்னடா எங்க இப்படி பண்ணுவ? ஏண்டி உன்னை தானே கூட்டி போவேன்னு சொன்னோம். அதுக்கு ஏன் மருமகளை 2 பேரும் என்ன செஞ்சாலுங்க? அவளுக்கு எதுக்கு கூட்டிட்டு போவேன்னு சொல்லிட்டு இருக்க? அட்டி வாங்கிடுவ பத்துக்கா. அவங்க 2 பேர் தான் உங்கள் மருமகா. அப்போ நான் யார் சொல்லுங்கண்ணா? கூட்டிகிட்டு போவீங்களா இல்லை விட்டுட்டு போவீங்களா? நான் என்னடா பதில் சொல்ல? சும்மாவே இந்த லூசு தங்கச்சி பாசத்தில் எனக்கு கண்டுக்க மாட்டேன்னு சொல்லிடும். இப்போ நான் விட்டுட்டு போகிறேன்னு சொன்னால் இவன் என்ன தொலைச்சிருவா. சௌமியாவே நந்தினிட்ட கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிட்டா. அவட்ட எனக்கும் அப்போ தான் போல. இந்த எருவு மாட்ட அமைதியாக நிற்கு வர ஒன்றும் பேசாமல். நீங்கள் 2 பேரும் இவ்வளோ தூரம் அமைதியாக இருக்கிறத பார்த்தாலே தெரியுது. கூட்டிகிட்டு போங்க. சாமி அக்காவும் கூட்டிகிட்டு போங்க, பவியையும் கூட்டிகிட்டு போங்க. சரிங்களா? நான் ஒன்றும் அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன், கூப்பிட்டு போங்க. ஆனால் இப்போ எனக்காக நீங்கள் ஒன்று செஞ்சு தான் ஆகணும். என் மேலே யாருக்குமே பாசமே இல்லை. ஏன்னா உங்கள் 2 பேர்த்துக்கு சேர்த்து தான் சொல்லுவேன். எல்லாம் தெரிஞ்ச நீங்களுமா பேசுறீங்க. யாரும் என்கிட்ட பேசுறீங்க சொல்லிட்டேன். மீறி பேசுனீங்க நான் திட்டி விட்டுருவேன். என்ன பிரியா எருமை மாடு, நீ சொன்ன உடனே மாமா கேட்டேன்னு உனக்கு நினப்பு என்ன? உங்கள் அம்மாவுக்கும் சேர்த்து தான். எக்கா உனக்கும் சேர்த்து தான். நீங்கள் சொன்ன உடனே இருந்தாலும் மாமா கூப்பிட்டு போவதுன்னு உங்களுக்கு நினப்பு என்ன? இப்போ நீங்கள் சொன்னீங்களா கூட்டிகிட்டு போவாதீங்க நீ? இப்போ பார்ப்போமா? என்னடி வாயை மூடிட்டு இருக்க? பதில் சொல்லு. நீ சொல்கிறத கேட்குதா இல்லை நான் சொல்கிறத கேட்குதான்னு பார்ப்பேன். நானும் எங்க அம்மாவும் சொன்னா கேட்பானே எங்கண்ணே. உங்கள் அம்மாவை சொல்ல சொல்லு. என்னடி கொழுப்பாய் போச்சா உனக்கு? என் பிள்ளை நான் சொன்னா கேட்கும். சரி, அப்போ ஒரு பெட் வச்சு கொடுங்க. நீங்கள் சொல்கிறத மாமா கேட்டுச்சுன்னா நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கிறேன். சரியா? நான் சொல்கிறத மாமா கேட்டுச்சுன்னா நான் சொல்கிறத நீங்கள் கேட்கணும். சரியா? சரிடி, நாங்கள் சொல்கிறது தான் கேட்பான்னு. மாமா சொல்லுங்கள் மாமா. என்ன விளையாட்டு இது நந்தினி? இருங்க மாமா, நம்ம வாங்க கிளம்புவோம். நாளைக்கு நம்ம மும்பை போமா? காலையில் வாங்க பேக் பண்ண போவோம். என்ன இவ்வளோ கூட்டிகிட்டு போவாத சொன்னோம்லாம், நீ கூட்டிகிட்டு போவாத. சொல்லுங்கள் கிளம்புவோமா? எப்படி நாளைக்கு கூப்பிட்டு போகிறீங்களா இல்லையா? கண்டிப்பாக நாளைக்கு போகணுமா? பதில் சொல்லுங்கள் மாமா. கிளம்பிடுவோண்ணே, வா. இப்போ கிளம்புவோமா? நாளைக்கு கடை கிளம்பக்கூடாதுல்ல? கோயிலில் கால் நட்டுறாங்க, கால் நட்டின அப்புறம் போகக்கூடாதுல்ல? இப்போ கிளம்புவோமா? சரி மாமா கிளம்புவோம் வாங்க. இருங்க மாமா வாரேன். என்ன காது கேட்டுச்சா கேட்கலையா? நான் நாளைக்கு தான் கூப்பிட்டு போக சொன்னேன் மாமா. இப்போமே கூப்பிட்டு போகிறேங்க பத்தியா? என்னண்ணா இப்படி பண்ணிட்டேன்? ஐயா என்னையா இவன் முன்னாடி இப்படி பண்ணிட்டியா? என்னம்மா பண்ண? மன்னிச்சிருங்கம்மா. உன் மருமகிட்ட நான் சொல்லிட்டேன், நீ என்ன சொன்னாலும் நான் செய்வேன்ட்டு. அப்புறம் என்னம்மா செய்ய? மாமா அப்படி சொல்லாதீங்க. நான் உங்களுக்கு மருமகளாம் கிடையாது, உங்கள் மிஸ்ஸஸ் மட்டும்தான். அப்படியாடி நீ என் மருமக இல்லை, அப்படி சொல்ல மாட்டேன். 2 மருமகளை சொன்ன உடனே சண்டை போட்டீங்க. அப்போ நான் யார்? எனக்கு நீங்கள் சேர்த்து சப்போர்ட் பண்ணியிருக்கணுங்களா? இல்லைன்னா அமைதியாக இருந்திருக்கணும். அவங்கள சொன்ன உடனே உங்களுக்கு கோவம் வருது. என்ன கூட்டிகிட்டு போய் சொல்லி சொன்னாங்கன்னா கூட்டிகிட்டு போவாதன்னு சொல்லுதீங்க. அப்போ இருங்க. நந்தினி இப்படி சொல்லாத. ஏன் அப்படி சொல்லுத? உங்கள்கிட்ட என்ன மாமான்னு சொல்லிட்டு வந்தேன். அத்தை கிட்ட சொல்லுவேன் தானே சொல்லிட்டு வந்தேன். அத்தை சொல்லுவாங்கன்னு தானே சொல்லிட்டு வந்தேன். ஆனால் அத்தை எனக்கு சொல்லவே இல்லை பார்த்தீங்களா? உங்களை கூட்டிகிட்டு போய் சொல்லி. ஆனால் அக்கா 2 இடத்துக்கு கூட்டிகிட்டு போக வேண்டான்னு சொன்ன உடனே எப்படி சொன்னாங்க பார்த்தீங்களா? அம்மாவும் பிரியாவும் சும்மா சொன்னாங்க கூட்டிகிட்டு போக வேண்டான்னு. அப்படி விடுவாங்களா இங்கேயே இருக்க சொல்லி? சௌமியாவும் சரி, பவியும் சரி, நீயும் சரி, அம்மாவுக்கு ஒன்று தானே. இதில் நீ தான் ஸ்பெஷலு. நீ இப்படி சொல்லலாமா? இன்னைக்கே அம்மா என்ன சொன்னாங்க? நந்தினியை பார்க்காம இருக்க முடியும்னு சொன்னாங்களா? அவளை கல்யாணம் முடிச்சு கொடுத்தாலும் கூடவே போவேன்னு சொன்னாங்களா? நீ இப்படி பேசலாமா? அம்மா உங்களை எவ்வளோ பாசம் வச்சுருக்காங்க. இப்போ தானே சொல்லிட்டு வந்த அத்தை என் மேலே ரொம்ப பாசமாக இருக்காங்கன்னு. நந்தினி அம்மாவுக்கு 3 மருமகளுக்கு, அதில் 3 பேருமே ஒன்று தான், புரியுதா? ஆனால் நீ என்ன அண்ணன் பொண்ணுல கொஞ்சம் ஸ்பெஷல், அவ்வளோதான். சௌமியா பவி தப்பாக எடுத்துக்காதீங்கம்மா. அம்மாவுக்கு நீங்கள் 3 பேருமே ஒன்று தானே. இவ புரியாமல் எதுவும் பேசிகிட்டு இருக்கா, அதனால நான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. அவள் சின்ன வயசுலேருந்தே அம்மா கிட்ட தான் இருந்து வளர்ந்துட்டு இருக்கா. அதனால தான் அவளுக்கு இப்படி சொல்ல வேண்டியது இருக்குது. நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. என்ன இப்போ நீங்க தான் நாங்க எதுவும் நடப்போம்னு தப்பா நினைக்கீங்க. நீங்க இவ்வளவு சொல்லணும்னு அவசியமே இல்லை மச்சான். நான் இதுக்காக தானே அங்க இருந்து நான் இவ்வளவு சீக்கிரமா கல்யாணம் பண்ணி கூட்டு போவேன்னு சொன்னேன். இதெல்லாம் சொல்லணுமா? நந்தினி சின்ன வயசுல இருந்தே இங்க இருக்கா, அவ்வளவுதான். நான் இங்க வந்துதான் மச்சான் 4 மாசம் ஆகுது. அந்த நந்தினி இத்தனை வருஷமா எவ்வளவு பாசத்தை வாங்கிட்டு இருந்தாலும் அத்தை அதே பாசம் அத்தை எனக்கும் கொடுக்காங்க. அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க ஏன் இப்படி பேசுறீங்க? நாங்க எல்லாருமே ஒண்ணுதான் மச்சான். நாங்க எதுவுமே நினைக்க மாட்டேன். அத்தை யாரையுமே பார்த்துலாம் பேச மாட்டாங்க. நந்தினியும் சரி, நானும் சரி, பவியும் சரி, எல்லாருமே ஒண்ணுதான் அத்தைக்கு. அதை நாங்க எப்பவோ புரிஞ்சுக்கிட்டோம். எங்க மேல என்னைக்குமே பாசம் இல்லைன்னு சொல்ல முடியாது.
சரிம்மா சரி. இப்படி எதுவும் தோணுச்சுன்னா உடனே பேசிருங்கம்மா, சரிங்களா? மனசில் வச்சுக்காதீங்க, வருத்தப்படக்கூடாது, சரியா? எப்போதுமே நம்ம வீட்டில் எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும், புரியுதா? மச்சான் உண்மையை சொல்லட்டா, எங்க வீட்ல இருந்ததை விட இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் ரொம்ப ஜாலியா கலகலன்னு சந்தோஷமா இருக்கேன். சரிம்மா, அதான் எனக்கு வேணும். சரி, அது வேணும் வேண்டாங்கிறதெல்லாம் பிறகு பார்ப்போம். வாங்க கிளம்புவோம். கிளம்புவோம். உட கழிச்சு கிளம்புமா? நாளைக்கு மாமாயிட்டு போகணும்ல. ம், சொல்லியிருக்கோம்ல மாமாட்ட வாரேன்னு. அப்புறம் நம்ம இப்படி திடீர்னு கிளம்பி போனா மாமா என்ன நினைக்கும்? நீ சொன்னதை நான் செய்வேன், சரியா? ம் சரி மாமா, அப்போ கொடை கழிச்சு என்ன கூட்டு போகிறீங்களா? நம்ம போமா? சரி போவோம். ஆனால் நான் ஒரு சில பிளான் வச்சுருந்தேன். அது சொல்லுதேன், உங்களுக்கு ஓகேவா இல்லையாப்பா சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நம்ம எப்போ கிளம்பணும்னு முடிவு பண்ணிடுவோம், சரிங்களா? சரி, உங்கள் சேட்டையெல்லாம் பண்ணி முடிச்சாச்சா? இருந்தாலே ஒரு வார்த்தை பேச மாட்டீங்க. இப்போ என்னை வச்சுக்கிட்டு என்னையே மிரட்டிக்கிட்டு என்ன ஆட்டம் காட்டுறீங்க? இது முந்தி நந்தினியாக இருக்கும்போது எல்லாரும் மிரட்டுவாங்க மாமா. உங்களை வச்சு அண்ணாட்ட சொல்லட்டா தொரட்ட சொல்லட்டா அப்படி சொல்லுவாங்க. வரட்ட சொல்லட்டேன்னு சொல்லுவாங்களா? ஆரி மாமா, அவங்க சொல்கிற மாதிரியே வந்துட்டு. சரி, இனிமேல் நான் சொல்ல மாட்டேன். சரி, இனிமேல் சொல்ல மாட்டீங்க. அடுத்து என்ன சொல்ல வந்தீங்க சொல்லுங்க. இப்போ நான் நந்தினி இல்லைல்ல மாமா, மிஸ்ஸஸ் மாமாலா. மிஸ்ஸஸ் மாமாவா மிஸ்ஸஸ் துறையா? போங்க மாமா, நான் சொல்லும்போது அப்படி தான் சொல்லுவேன், உங்கள் பேர்லாம் சொல்ல மாட்டேன். சரி, வேற யாரும் கேட்டாங்கன்னா சொல்லிக்கலாம், சரியா? சரி சரி, சொல்ல வந்ததை சொல்லி முடிச்சிருங்க. இப்போ உங்களோட மிஸ்ஸஸ்ல மாமா, அப்போ இவங்களுக்குலாம் காட்டணும்ல நான் யாருன்னுட்டு. அதுக்கு தான் இன்னைக்கு இப்படி பண்ணினேன். இப்போ தெரிஞ்சுக்குவாங்க. மாமாக்கு நான் பயப்பட மாட்டேன். நான் என்ன சொன்னாலும் மாமா செய்யும். அதை இவங்களுக்கு சொல்லணும்ல. சரி சொல்லுங்க, ஆனால் பயப்படணும், புரியுதா? ஏதாச்சும் வேண்ட வேலை எனக்கு தெரியாமல் பண்ணினீங்கன்னா தப்பான வேலை. பயப்படணும், புரியுதா? எனக்கு பிடிக்காததை பண்ணால் எவ்வளோ கோவம் வரணும் உங்களுக்கு தெரியுங்களா? அதை மனசில் வச்சுக்கோங்க, புரியுதா? அப்போ தான் நீங்கள் தப்பு பண்ண மாட்டீங்க. எதுவும் பண்ணும்போது தோணும் உங்களுக்கு, சரிங்களா? இது வரைக்கும் எனக்கு பிடிக்காதது எதுவுமே நீங்கள் செய்யலை. இனிமேல் அப்படி பண்ணக்கூடாது, சரிங்களா? எதுவும் பண்ணக்கூடாது, பிடிக்காதது எதுவுமே பண்ணக்கூடாது. எது வந்தாலும் என்கிட்ட கேட் பண்ணணும், சரியா? சரிங்க மாமா, செய்ய மாட்டேன். சரி, எல்லாரையும் போக சொல்லுவோமா? நம்ம ரூமுக்கு போவோம். சரி மாமா, போக சொல்லுங்க. வாங்க நான் போவோம். சரிடா போங்க. நந்தினி, காஃபி போட்டுட்டு வரியாமா? சரி மாமா, நான் காப்பி போட்டு எடுத்துகிட்டு வரேன். நீங்கள் ரூமுக்கு போங்க. எல்லாத்துக்கும் சேர்த்து போடணும், சரியா? எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு கொண்டுட்டு வா. அம்மா, இதெல்லாம் சொல்லணுமா? என்ன நினச்சிங்க நீங்கள்? நம்ம எல்லாருமே ஒன்று தான். சாமியாக்கா வாங்க, காஃபி போடுவோம். கவி எருமை வா, போட்டு தரேன் நானும் அக்காவும். எல்லாத்துக்கும் கொண்டு வந்து கொடு. வார நந்தினி வா. என்னடா இது? தங்கச்சி இவ்வளோ நாள் ஏன்ட்டு தானே சேட்டை பண்ணிட்டு இருந்தா. இப்போ அது முடியலையே என்னமோ தெரில. இப்போ உங்ககிட்ட சேட்டையை ஆரம்பிக்க. நாங்கள் சொன்னோம்டா, நீ முடிச்சுக்கிட்டு தான் நிற்பேன்னு. அப்படி தானே நிற்க. இனிமே நீ தப்பிக்க முடியாது மவனே. தான் சிக்கியாச்சே, வேற என்ன செய்ய? நிற்க வேண்டியதான். சரிடா, ரூமுக்கு போங்க. கொஞ்ச நேரத்தில் வந்து தங்கச்சி வந்தால் வரத்தை பார்த்துடலாம். என்ன வரத்து வர பாரு. சரி, காஃபி போட்டு எடுத்து வருவாங்க. போங்கடா, போய் குடிங்க. மாமா இந்தாங்க. எல்லாத்துக்கும் கொடுத்துட்டேன். கொடுத்துட்டேன் மாமா, எதுக்கு கேட்குங்க? இல்லை, சீக்கிரம் வந்துட்டியே தான் கேட்டேன். அண்ணன் 2 இடத்துக்கும் அக்காவும் பையன் கொண்டு போயிட்டாங்க. அத்தைக்கு பிரியா கொண்டு போயிட்டான். மச்சானுக்கும் அக்காவுக்கும் அக்கா எடுத்துகிட்டு போயிட்டான். பிறகு என்ன வேணும்? நான் கொஞ்ச நேரம் பேசிட்டு எடுத்துகிட்டு வருவேன்னு பார்த்தேன். என்ன ஒருத்தரும் பேசலையா? சௌமி அக்காவும் பையன் பேசிட்டு இருந்தாங்க. பிரியா பேசலை. ஏன் மாமா? பிரியா பேசலையா? நீ பேச வேண்டியதுதானே? பேசுகிறேன் மாமா, கொஞ்சம் கழிச்சு பேசுகிறேன், விடுங்க. சரி பேசு, அம்மாட்டையும் பேசு. எங்கள் அத்தைட்ட பேசாமல் இருப்பேனா? இருங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு போய் பேசிட்டு வரேன். சரி, இந்தாங்க மாமா, காஃபி குடிங்க. சரி வா, வந்து உட்காருவா. ம் சரி மாமா. மாமா நான் ஒன்று சொல்லட்டா? சொல்ல வேண்டியதுதானே, என்ன கேள்வி? மாமா நீங்கள் இப்போ நல்லாவே இல்லை மாமா, எனக்கு பிடிக்கவே இல்லை. என்னது நல்லா இல்லை பிடிக்கவே இல்லையா? எந்திரி நீ. ஏய்க்கு எந்திரி. நல்லா இல்லை பிடிக்கலன்னா ஏய் கல்யாணம் பண்ண? எந்திரி நீ, எந்திரி. உங்கள் வீட்டில் கொண்டு விட்டு வரேன். எந்திரி. பிடிக்கலண்ணே இப்போ எதுக்கு ஏமலை வந்து செஞ்சிட்டு இருக்க? எந்திரிச்சு துறப்பா. எந்திரிண்ணே, எந்திரி. பிடிக்கலன்னு என்னைக்கெல்லாம் சொல்லிக்கணும். பிடிக்கலன்னு அப்புறம் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்க ஆளப்பேரு. சரி வா, உன்னை வீட்டை கொண்டு விட்டு வரேன். பிடிக்காம நீங்கள் ஒன்று இருந்து கிளிக்காண்டா. எந்திரி. கேட்க தானே செஞ்சேன். கேட்க தானே செஞ்சேன் உன்ட்ட. நீ தானே ஒன்றும் சொல்லலை கல்யாணம் பண்ணிக்கணும்னு. வாங்கண்ணே. அப்புறம் இப்போ வந்து நின்று பிடிக்கலங்க. என்னாச்சு, பேசி முடிச்சாச்சா? நீ பண்ணிட்டீங்க? நான் ஒருத்தர் பேசிட்டு இருக்கேன், உனக்கு என்ன நக்கலை தருதா எப்படி? மாமா சொல்கிறத முதல்ல கேளுங்க மாமா. மாமா உங்களை பிடிக்காமல உங்களுக்கு கல்யாணம் பண்ணணும்னு நான் நினச்சேன். அப்புறம் வந்தேன், நீங்கள் ஊருக்கு வரேன்னு சொன்னோன்னே எதுக்கு வேகமாக வந்தேன்? ஏக்கு இப்படி பேசுறீங்க? நான் என்ன சொல்ல வந்தேன்னு நீங்கள் தெரியாமல் பேசிட்டு இருக்கீங்க. அப்புறம் எதுக்கு இப்போ பிடிக்கல சரியில்லைன்னு சொன்னேன்? மாமா உங்களை பிடிக்காம என்ன போவோமா? சொல்லுங்கள். நீங்கள் இல்லாமல் நான் இருக்க மாட்டேன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். அப்புறம் எப்படி உங்களை பிடிக்கலன்னு சொல்லுவேன்? நான் சொன்னது அது இல்லை மாமா. அப்புறம் எதுக்கு அப்படி சொன்னேன்?
அம்மா நீங்கள் என் பழைய மாமாவே இல்லை, அதான் சொன்னேன். இப்போ நீங்கள் நல்லாவே இல்லை, ஒழுங்காவே பேச மாட்டேங்கிங்க பழைய மாதிரி. இப்படி பேசினா எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது, பிடிக்கவே இல்லை. மாமா எப்படி பேசும், கெத்தா மிரட்டிட்டு எது பண்ணாலும் தப்பு பண்ணாலும் சத்தம் போட்டுக்கிட்டு உங்கள் பார்வையால் என்னை எந்த அளவுக்கு பேசுவீங்க, அதுதான் என் மாமா. இப்போ நீங்கள் நல்லாவே இல்லை, போங்க. இப்போ நீ நந்தினி மட்டும் தானே, இப்போ அப்படி இல்லைலாம் என் ஒய்ஃப்லாம். இப்போ நான் ஒழுங்காக நடந்துக்கணும்லாம். எனக்கு இது பிடிக்கவே இல்லை. நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன், நான் எப்போதும் என் மாமாட்ட இப்படி தான் இருக்கணும்னு சொன்னேன். எனக்கு இப்படி இருந்தால் தான் பிடிக்கும்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் அப்படி இல்லவே இல்லை மாமா. எனக்கு நீங்கள் அப்படி இருங்க, நானும் உங்கள்கிட்ட அப்படி இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும். நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு உங்கள் முகத்தை வச்சு என்கிட்ட சொல்லிடுவீங்க மாமா, தெரியுமா? இப்போ அப்படியே இல்லை, போங்க. நான் என் மாமாவை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். மிஸ் பண்ணுறீங்களா? இது என் மாமாவே இல்லை, போங்க. என் மாமாவுக்கு அழகே அதுதான். கோவப்படும்போது எவ்வளோ அழகாக இருப்பீங்க, எவ்வளோ கெத்தாக இருப்பீங்க. இப்போ அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, போங்க. உங்களை யார் இப்படி மாற சொன்னா? நான் சொன்னேன் அவங்ககிட்ட இல்லைல்ல, நீங்கள் எப்போது மூலம் தானே இருக்கணும். என்ன செய்ய நந்தினி, எனக்கு அப்படி பண்ண தோண முடக்கா. இப்போ நீ நல்லா பார்த்துக்கணுமா வேண்டாமா சொல்லு. இவ்வளோ நாள் நான் கண்ட்ரோல் பண்ணி பேசிகிட்டு இருந்தது காரணம் நான் உன்கிட்ட பேச மாட்டேன், நீ ஒழுங்காக இருக்கணுங்கிறதுக்காக தான் அப்படி நடந்துக்கிட்டேன். ஃப்ரீயாக இருந்தால் தான் நீ என்கிட்ட எதுவும் ஃப்ரீயாக பேசுவேன் வைப்பேன்னு நான் யோசிச்சுட்டு போய் நடந்துகிட்ருக்கேன். நீ இதை பிடிக்கலங்க, இப்போ என்கிட்ட எல்லாம் ஃப்ரீயாக பேசுவியா? ஆமாம், இதுக்கு முன்னாடி நீங்கள் பேசாமல் இருந்தாலும் உங்கள்கிட்ட கேட்காம ஏதாச்சும் செய்வேண்ணா? இல்லைல்ல மாமா. அப்புறம் நீங்கள் இப்போ ஏன் கூடவே இருக்கீங்க, அப்புறம் உங்களுக்கு தெரியாமல் நான் என்ன பண்ண போகிறேன் சொல்லுங்கள். ஆனால் நீங்கள் என் பழைய மாமாவே இருங்க, அப்போ தான் எனக்கு பிடிக்கும். இல்லைண்ணா நான் பிடிக்காது, போங்க, நான் பேச மாட்டேன். ட்ரை பண்ணுறேன் நந்தினி. ட்ரை எல்லாம் பண்ணாடாம், ட்ரை பண்ணால் நான் பேச மாட்டேன். ஒழுங்கா என் மாமா இருந்தால் தான் நான் பேசுவேன். நந்தினி இப்போ என்னால் முடியல, அந்த மாதிரி நடந்துக்க முடியல நந்தினி. இப்போ அவன்கிட்ட இப்படி நடந்துக்கிட்டா எல்லாரும் என்ன நினைப்பாங்க? உனக்கு பிடிக்காம கல்யாணம் பண்ணியிருக்கேன்னு நினைப்பாங்க, கம்பல் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கேன்னு நினைப்பாங்களோ இல்லையா? எல்லோரும் பார்க்கும்போது அப்படி தான் நினைப்பாங்க. யார் சொன்னால் எனக்கு என்ன, எனக்கு என் மாமாவை பிடிக்கும், என் மாமாவுக்கு என்ன பிடிக்கும், அது போதும். எல்லாருக்காக யோசிக்கிங்க மாமா, ஆனால் எனக்கு பிடிச்சா செய்ய மாட்டீங்க, என்னை பற்றி யோசிக்க மாட்டீங்க. அப்போ போங்க, நான் பேச மாட்டேன். சரி நந்தினி, இதுக்கு ட்ரை பண்ணுறேன், சரியா? என்னைக்கு என் மாமாவை பார்க்கணும் அப்போ தான் பேசுவேன், இல்லைன்னா பேச மாட்டேன், போங்க. நந்தினி பேசாதன்னு சொல்லாதுன்னு சொல்லியிருக்கேன், பேச மாட்டேன்னு சொல்லாதுன்னு சொல்லியிருக்கேன். என்னாச்சு? அப்போ நீங்கள் ஒழுங்காக இருங்க. நான் ஒழுங்காக தானே இருக்கேன், இங்கே பாரு. கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒழுங்க சொல்லுங்க. நந்தினி பழைய மாதிரி இருப்பேன்னு எனக்கு தெரிய மாட்டேக்கு. என்னால் அந்தளவுக்கு இருக்க முடியுமானே தோணலை. எனக்கு தெரியாது, எனக்கு பிடிச்சதெல்லாம் செய்வேன்னு சொல்லியிருக்கீங்க, நான் சொன்னாலும் செய்வேன்னு சொல்லியிருக்கீங்க. எனக்கு தெரியாது, அதுக்கு மேலே உங்கள் விருப்பம். கடவுளே, இது என்னடா சோதனை! இது இந்த அளவுக்கு நீ தானே மாற்றின? நானா மாறினேன், நீ தானே மாற்றின? ஆனால் உங்களை இப்படி மாற சொன்னேன், நான் உங்கள்கிட்ட இதை எதிர்பார்த்தேனா சொல்லுங்கள். நீங்கள் அப்படி இருக்கும்போதே என்னை எந்த அளவுக்கு கேர் பண்ணிக்கிறீங்க? அப்போ கிண்டலாக பேசணும்னு கோவப்படக்கூடாது, புரியுதா? நீ என்ன பேசணும்னு கோவப்பட மாட்டேன்னு சொல்லு. சரி, கோவப்பட மாட்டேன். சரி, நாளைக்கு காலையில் எத்தனை மணிக்கு போகணும்? காலையில் எழுந்துச்சி சமையல் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் போமா. சமையல் பண்ணி வச்சுட்டு மதியானமா? அதான் எல்லாம் இருக்காங்கல்ல, அப்புறம் என்ன? நான் தியானம் கூட தான் காலையில் சாப்பிடுன்னு சொல்லியிருக்கேன். காலையில் கிளம்பு, அங்கே போவோம். சும்மா தான் சொன்னேன், எனக்கு பிடிக்காது. சரி, கொஞ்சம் இரு. ஏய் என்னடா சொல்லு, சொல்லுடா. என்ன கால் பண்ணியிருக்கிறதுக்கு வர வேண்டியதானே? எங்கே இருக்கியா? காலையில் இருக்கியா? இல்லைடா, சொன்னால் நாங்கள் வந்திருப்போம்ல. என்ன விஷயம் சொல்லு. சரி, காலையில் நான் மாமா வீட்டு போகிறேன், நாளை கழிச்சு தான் வருவேன். நீங்கள் எப்படி உங்கள் மாமியார் வீட்டு போறீங்களா இல்லையா? 2 பேரும் வந்து போவே இல்லைல்லடா கல்யாண வேலையில்? ஆமாடா, நானும் சுகன்யாவும் பார்க்கவே இல்லை, கல்யாணத்தோடு பார்த்தது தான். நாளைக்கு போய் பார்த்து பேசிட்டு வரேன்டா. ஆமாடா, நானும் தேனு கூட சாப்பிட்டு தான் சொல்லியிருக்கேன். நான் தான் காலையில் கிளம்பி போகிறேன். எப்படி பாலா? ஏய் 2 பேரும் வெறுப்பேற்றுறீங்களாடா எருமைகளா? உனக்கு தேனு இருக்கா, உனக்கு சுகன்யா இருக்கா, நான் எங்கடா போவேன்? அங்கே போனாலும் இந்த மூஞ்சை தான் பார்த்துட்டு இருக்கணும். ஏற்கனவே இங்கே பாடாத பாடு படுத்துறா, இன்னும் அங்கே போய் மாடா, அங்கே போனால் ஓவர ஆட்டம் போடுவாடா. அதுவும் தலைவிதி, அதுக்கு நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. நீ நான் போய் மாட்டிக்கிட்ட. மாடா, நானும் பேசாமல் அவங்க கூட வரேன்டா, கொஞ்ச நேரம் சுகன்யாட்டியோடு பேசிட்டு வரலாம். வா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் பாவிட்ட கேட்டுக்கா. ஆனால் ஏற்கனவே உனக்கு அடி கன்ஃபார்மு, இதில் நீ வேற அவனை தொடக்கி விட்டுட்டு இருக்க என்ன? டேய், அவள் வந்தானா கிச்சன்லேயே தான்டா இருப்பாள் வேலை செஞ்சுட்டு. இவன் வந்தாலாச்சும் கொஞ்சம் சுகன்யாக்கிட்ட நாங்கள் 2 பேரும் பேசி அப்படியே கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணுவோம். பாவி சமயம் இல்லை யாரும்ல. வெளியே போனாங்கடா, எங்கே போனாங்கன்னு தெரில, பிரியாட்ட போய் பேசுதாங்களா என்னன்னு தெரில. என்ன கூப்பிடாம அவங்க முன்னாடி எப்படி தனியாக பேசலாம்? டேய் என்னடா நந்தினியை வச்சுட்டே பேசிகிட்டு இருக்க? நான் கேட்குறேன்ல, பதில் சொல்லு.
தெரிலம்மா, சௌமியா ஏதோ வந்துடுறேன் ஒரு 5 நிமிஷம்னு சொல்லிட்டு போனான். பவி போனது எனக்கு தெரியாதும்மா. உங்கள் அண்ணன்கிட்ட யாருக்குமே பேச மாட்டேன்னு இப்போ ரொம்ப அக்கறையாக விசாரிச்சுட்டு இருக்கேன். ம், உன்னால் அந்த வீட்டில் யார்ட்டையும் பேசாமல் இருக்க முடியுமா? சொல்லு. இருக்க முடிஞ்சாதான் நீ உங்கள் வீட்லேயே இருந்திருப்பியா? எதுக்கு இங்கே இருக்க? நீ தான் சும்மா இரண்டா பேசுகிறவள ஏன்டா கெடுத்து விடுத? அதானே நான் சண்டெல்லாம் எல்லாரும் கூடயும் என்ன மறந்துட்டேன் மாமா, ஞாபகப்படுத்தி விட்டீங்க. நல்ல வேலை, உங்ககிட்ட நான் பேச மாட்டேனா? டேய் நல்லவனே, ரொம்ப நல்ல வேலை பார்த்தடா. சந்தோஷமா இப்போ யா, ஐ எம் வெரி ஹாப்பி. வெளியே வாடாம அவனே, உன்னை வச்சுக்கிறோம். சரிடா, நாளைக்கு எப்போ போறியா அதை சொல்லுங்க. நாளைக்கு கழிச்சு வரப்போ போறீங்களா, நாளைக்கு வந்துருவீங்களா? டேய் எல்லாரும் மொத்தமாக வெளியே போனா வீடு வெறிச்சோடி இருக்கும்டா. அது நாளைக்கு பேசாம நீ நாளைக்கு போயிட்டு வா. நாளைக்கு கழிச்சு அப்போ நாங்கள் 2 பேர் போயிட்டு வரோம். நான் ஒரு 2 நாள் இருந்துட்டு வரேன்டா. சுகன்யாட்ட கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணிட்டு வரேன். போர் அடிக்கிறோம்பா. ஆமாடா, எனக்கும் போர் அடிக்கு. அதான் தேன்கிட்ட போயிட்டு கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணிட்டு வரலான்னு இருக்கேன். அப்போ சரிடா, நான் நாளைக்கு போய் ஒரு 2-3 கம்பு வாங்கி கொண்டு வைக்கேண்ணே. கொடையோட நடக்கிறதுக்கு வேணும்லடா உங்களுக்கு. இருமை நீயே மாட்டி கொடுப்ப போலுக்கு. ஒருத்தனுக்கு இப்போ ஃபோனை வச்சோன்னே ரியாக்ஷன் இருக்கும், அதனால சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொருத்தனுக்கு நான் வெளியே வந்து இப்போ சொல்லிக் கொடுக்கணும் இல்லையா பாருடா. பொறாமப்படாதடா, நீ வேணா வா. அதானே எருமை மாடு நாளைக்கு வந்து தோலை மாமாட்டுக்கு. எருமை அவள் என் தங்கச்சிடா. மகேஷ் இருப்பாளா? மகேஷ் இருக்க மாட்டா. சுகன்யா தான்டா கரெக்டு. அப்போ எதுக்குடா எங்களுக்கு கம்பு வாங்கி வைப்பேங்க? உனக்கு தாண்டா அடி கன்ஃபார்மு. ஏற்கனவே இப்போ கொஞ்ச நாள் அடி வாங்கலை. நான் சொல்லவே சத்தக்கிடாம அமைதியாக இருக்க பவி. இன்னைக்கு சொல்லிடுறேன், உனக்கு மறுபடியும் அடி கொடுத்தா தானே நீ சரி வருவேன். ஏய் ஏன்டா உனக்கு இந்த குலவரி? ஊருக்கு போகாதட்டியும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிக்கிறேன்டா, விடுடா. என்ஜாய் தானே பண்ண போகிறாங்க. தான் பவிக்கிட்ட வசமாக சொல்லி கொடுக்க, என்ஜாய் பண்ணிக்கோ, தர்றதை வாங்கிக்கணும்ல. சும்மா இரண்டா. டேய் அமைதியாடா, வந்துட்டடா. மனம் உனக்கு தான்டா எப்படி ரியாக்ஷன் இருக்குன்னு தெரில. சௌமியா இது வரைக்கும் பண்ணதே இல்லை. பார்த்துட்டு வந்து சொல்லு என்ன, இல்லைன்னா வாங்கிட்டு வந்து சொல்லுடா. டேய் பாலா, இவன் ரொம்ப ஆசைப்படுதான்டா. தெரிஞ்சுக்கணும்லடா. டேய் பாலா, நாளைக்கு நம்ம 2 பேரும் வீட்டுக்கு போவோம், நம்ம வீட்டுக்கு போவோம். அங்கே இவனுக்கு லைவாக பார்த்துட்டு வருவோம்டா என்ன நடக்கணும். லைவாக பார்க்க போறீங்களா? வாங்கடா, நல்லா வாங்க. அவன் தங்கச்சிட்ட அடி வாங்குதெல்லாம் இல்லை, நான் அவட்ட அடி வாங்குதலான்னு பாருங்க. வாங்குதெல்லாம் இல்லைன்னு பேர் வசமா நாளைக்கு. என்ன எதுக்கு அடிப்பீங்க? அதுவா, நான் ஏற்கனவே அங்கே வச்சு சொன்னோம்ல, ஊருக்கு வந்த அன்னைக்கு கண்டிப்பாக அடி வாங்குவேன்னுட்டு. அதில் உனக்கு பாக்கி இருக்கலாம் 2 அடி, நாளைக்கு கொடுக்கவா? நாளைக்கு என் 2 அண்ணனும் வரவேன் இருக்காங்களா, அவங்க முன்னாடி எப்படி அடிப்பீங்க? உங்கள் அண்ணங்கிட்ட தான் பேச முடியும்னு சொல்லிட்டுல, வேறு எப்படி கேட்பண்ணுவேன்? கேட்டான்னா அவனும் அடி வாங்குவேன். சரிடா, நான் இது சொல்கிறதுக்காக தான் கால் பண்ணேன், போனா போயிட்டு வாங்க அப்படின்ட்டு. சரி நான் வைக்க, பார்த்துக்காங்க உங்கள் வசதி இருந்தான்னு பார்த்துட்டு சொல்லுங்கடா. சரிடா சரி, அதான் சொன்னோம்ல, நீ போயிட்டு வா, அதுக்கப்புறம் நாங்கள் போகிறோம். இல்லைன்னா ரொம்ப போர் அடிக்கும் வீட்டில் எல்லாத்துக்கும். வீட்டில் வெறிச்சோடி இருக்குமா, எல்லோரும் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. சரிடா வைக்க. சரி சமையல் பண்ண போலையா? ஆ போகிறேன் மாமா. ஓ, நீ வேலையை பாரு, நான் கொஞ்சம் நேரம் தூங்க போகிறேன். சாயந்தரம் தூங்க கூடாது மாமா, தூங்காதீங்க. சரி போகிறேன், சமையல் பண்ணிட்டு வரேன். சரி சமையல் பண்ணு, அதுக்கு முன்னாடி ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணிட்டு வா. என்ன வேணும் சொல்லுங்க, பண்ணிட்டு வரேன். ஏதாச்சும் பண்ணி எடுத்துட்டு வா போ. சரி பண்ணி எடுத்துகிட்டு வரேன். வீட்டில் இருக்குது வேண்டாமா? அது வேண்டாம், புதுசாக ஏதாச்சும் பண்ணிட்டு வா. சரி மாமா.